ஆக்ட்ரஸ் ராதிகா அவர்களோட வீடு தேடி பெட்டி ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன பெட்டி? அதில என்ன இருக்கு? அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நடிகையான ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு சமீபத்தில ஆப்ரேஷன் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னும், இந்த ஒரு ஆப்ரேஷன்ல கூடவே இருந்து எனக்காக என்னை நல்லபடியா பார்த்துக்கிட்ட என்னோட கணவர் சரத்குமாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி அப்படிங்கிற மாரியும் ரொம்பவே எமோஷனலா ராதிகா சரத்குமார் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் அத தொடர்ந்து அவங்களோட டே டு டே லைஃப்ல தொடர்ந்து என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா சோசியல் மீடியால வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ராதிகா சரத்குமார் அவர்கள தேடி அவங்களோட வீட்டுக்கு பெட்டி ஒண்ணு போயிருக்கு. அந்த ஒரு பெட்டியில என்ன இருந்திருக்கு அப்படின்னா, பணம் தான். "என்னப்பா சொல்ற? அவங்கள தேடி பெட்டி நிறைய பணம் வந்திருக்கா? என்னப்பா?" அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, எஸ் அவங்களுக்கு பணம் தான் வந்திருக்கு. பட் அது வந்து அவங்க கமிட் ஆன படங்கள்ல இருந்தெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு கால்ல ஆப்ரேஷன் நடந்திருக்கு இல்லையா? அதனால தான், "என்னப்பா சொல்ற? கால்ல ஆப்ரேஷன் பண்ணா பணம்லாம் தருவாங்களா?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பெரிய பெரிய செலிபிரிட்டி எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்காக பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் சார்லாம் பார்த்தீங்கன்னா, அவரோட வாய்ஸுக்கு பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாரி வந்துட்டு செலிபிரிட்டீஸ் எல்லாமே அவங்களோட உடம்பு முழுக்க வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாரி இவங்களுக்கு கால்ல பெயின் இருக்கு அப்படிங்கிறது பல வருஷமாவே தெரியும் இல்லையா? அதனால அவங்க இன்சூரன்ஸ் ஒண்ணு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு கால்ல ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்ச கையோடையே இன்சூரன்ஸ் கிளைம் ஆகியிருக்கு. அண்ட் அங்கேருந்து தான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இவங்களுக்கு இன்சூரன்ஸும் பணமா குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு பணத்த தான் பெட்டியில வச்சு நேரடியா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம், ராதிகா சரத்குமார் அவர்கள் கையில அந்த ஒரு கம்பெனி பணத்த குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த தகவல் தான் சமீபத்தில வெளியாகியிருக்கு. நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். ஜாக்கி சான் அவர்கள் அவரோட உடம்பு முழுக்கவே இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அண்ட் அவங்களோட டீமுமே பண்ணி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு படத்துலயுமே அவங்களுக்கு பயங்கரமா அடிபட, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அவங்களால லாபம் வந்துச்சோ இல்லையோ பயங்கரமா நட்டம் வந்துருச்சு அப்படின்னும், அதனால அவர இன்சூரன்ஸ்லேருந்தே பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டில் வின்னரான முத்துக்குமரன் அவர்கள் சென்னையில புது வீடு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல சமீபத்தில அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த சூப்பர் கண்டஸ்டன்ட்டா கலந்துக்கிட்டவர் தான் முத்துக்குமரன். எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் வின் பண்ணுவார்ன்னு. நம்ம நெனச்ச மாரியே அவர் வின் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ரூ. 40,50,000 அவருக்கு பரிசு தொகையா வந்திருந்துச்சு. அண்ட் அவரு ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்த சேர்ந்தவர் தான். அவரோட சொந்த ஊர் இந்த ஊர் கிடையாது. அண்ட் இங்க ரொம்பவே ஏழ்மையான ஒரு வீட்ல தான் இருந்தாரு. இப்ப ரொம்பவே சூப்பரான ஒரு வீட்டுக்கு மாறியிருக்காரு. அண்ட் அத வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு. ரசிகர்கள் எல்லாருமே இவரு சொந்தமா வீடு கட்டிட்டாரு அப்படிங்கிற மாரி நினைச்சிட்டாங்க. அண்ட் அதிலேயும் முத்துக்குமரன் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு. 40,00,000க்குலாம் சென்னையில வீடு வாங்க முடியாது. நான் புதுசா ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதன் மூலியமா அவரு புது வீடு வாங்கல. புதுசா வீட்டுக்கு குடிபோயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆஃப்டர் த பிக் பாஸ் அவர் நெறைய டைரக்டர்ஸ் கிட்ட சான்ஸ் கேட்டுட்டு இருக்காராமா. குறிப்பா வெற்றிமாறன் சார் கிட்ட சான்ஸ் கேட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நல்ல ஒரு டைரக்டராவோ இல்ல ஹீரோவாவோ கிளம்புறங்க. வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.